எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தர் தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது அன்னாள் தனக்கு குழந்தை வேண்டும் என்று உபவாசித்து ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். எஸ்தர் தன் ஜனத்தின் சிறையிருப்புக்காக உபவாசித்து ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை தானியேல் தன் தேசத்தின் சிறையிருப்புக்காக உபவாசித்து ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கவனித்து பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் நன்மைக்காக, அவர்கள் மேன்மைக்காக, அவர்கள் விடுதலைக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தானே என்னவோ தெரியல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் நமது வாழ்க்கையில நமது குடும்பத்தின் சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்புக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, வீடு கட்டுவதற்காக தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு கால சத்தியத்திற்கும் புதிய ஏற்பாட்டு கால சத்தியத்துக்கும் ஒரு பெரிய வேற்றுமை உண்டு. என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான மேன்மைகளும் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோக ஆசீர்வாதங்களும் தான் வலியுறுத்தப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு கர்த்தரை தேடினால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு என்பது அறிவிக்கப்பட்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியம். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாகிய நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி அதிநிமித்தமாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்க பகுத்தறிந்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்றி இந்த பூமியில நீங்களும் நானும் ஆசீர்வாதமா வாழ முடியும். கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினத்துல என்னத்தை புசிப்போம் என்று நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க. அப்போ ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாதன்ட்டார். ரெண்டாவது, உன் தேவைகளுக்காக நீ ஜெபிக்காத, வேண்டாம் அப்படிங்கிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுங்க. அல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும்னா 5000 ரூபாய் வேணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது நியாயமான காரியம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இன்டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு, இன்னைக்கு உனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும், ஆனால் அது உனக்கு கிடைக்கலன்னா உன்னை ஆராய்ச்சி பார், உன் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணு. உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த குலைச்சல் அந்த 5000 ரூபாய் வரக்கூடாதபடி உன்னை தடுக்கலாம். அதனால நீ தேவ சமூகத்துல தான் உட்கார்ந்து 5000 ரூபாய்க்கு ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறா, நல்லது. ஆனா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த குலைச்சல் தான் அந்த 5000 ரூபாய் வரக்கூடாதபடி தடுக்குது. அப்படிங்கிறத தான் புதிய ஏற்பாட்டு கால சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்குள்ள குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அவங்க ஒரு பலி செலுத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. பூரண பரிசுத்தவான் ஆக முடியாது. பலி செலுத்துறதும் பாவ மன்னிப்பு கேட்கறதும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு கால சத்தியத்தில் அப்படி இல்லை. இயேசு நமக்காக பலியானார். அவருடைய இரத்தத்தால கழுவப்படுகிறவனுக்கு குற்றமற்ற சுத்த இருதயத்தை அவர் கொடுக்கிறார். அன்புள்ள தாழ்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், நீ பெர்ஃபெக்டா என் பிள்ளைய மாறு, நீ கர்த்தருக்கு பயந்து என் வசனத்தை கை கொண்டு வாழு, உனக்கு எல்லாம் தாரேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல கேட்டா கொடுக்கப்படுது, புதிய ஏற்பாட்டு காலத்துல நீ மாறுனா உனக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீங்கன்னா தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இன்னைக்கு உலக பிரகாரமா டீச்சரா இருக்கிறவங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கோடீஸ்வரரா இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு பாருங்க, 110 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா உலக பிரகாரமா சில பணக்காரங்களா இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தர் நியமித்திருக்கிற பாதை என்ன, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் என்று சொன்னபடி கிறிஸ்துவுக்குள் நீங்க நிலைத்திருக்கிறதுக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட தருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்லக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபையின் கரத்தில் தாழ்த்து
உடைய அன்பின் கரத்தில் தருகிறோம். உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.